ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் நம்ம சகோதர சகோதரிகள் இங்கிலீஷ் பேசணுன்னு ஆசை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசவும் வரும். ஆனால் தப்பாக எதுவும் பேசிடுவோமோன்னு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைக்கத்தான் இந்த வீடியோ. வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. அதை வீட்டில் நம்ம பசங்கக்கிட்ட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி பழகுங்க. சீக்கிரமாகவே இங்கிலீஷ் கற்றுப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட் சென்டென்ஸ், அதனால்தான். சொல்லுவேன் இல்லைங்களா, அதனால தான் அந்த தப்பு நடந்தது. சொல்லுவேன் இல்லைங்களா, அதனால்தான். தட்ஸ் வை. தட்ஸ் வை. கவனமாக கேளுங்கள். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. சொல்லுவேன் இல்லைங்களா, கவனமாக கேளுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. நான் சொல்லவே இல்லை. நீ எதுவும் தப்பாக அவங்ககிட்ட சொன்னியான்னு கேட்பாங்க. இல்லை, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, நான் சொல்லவே இல்லை. ஐ நெவர் செட். ஐ நெவர் செட். அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. சொல்லுவேன் இல்லைங்களா, அவங்ககிட்ட எது சொல்லியும் பிரயோஜனமே இல்லை. அவங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. சொல்லுவீங்களா, நோ யூஸ் டெல்லிங் ஹிம். நோ யூஸ் டெல்லிங் ஹிம். புதன்கிழமை பார்க்கலாம். சொல்லுவீங்களா, சரி ஓகே, இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு, போதும், நாளைக்கு வேண்டாம், புதன்கிழமை பார்க்கலாம். சொல்லுவீங்களா, புதன்கிழமை பார்க்கலாம். see you on Wednesday. see you on Wednesday. தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். நான் இது செய்ய மாட்டேன், தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சொல்லுவீங்களா, தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. நான் வெளியே இருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லை, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, நான் வெளியே இருக்கிறேன். ஐ எம் அவுட் சைடு. ஐ எம் அவுட் சைடு. அவன் படித்தானா? ஆஃபீஸ் போயிட்டு வருவோம், பசங்க படித்தாங்களான்னு கேட்போம். அவன் படித்தானா? டிட் யூ ஸ்டடி? டிட் யூ ஸ்டடி? நீ இதை எப்போது வாங்கினாய்? நான் பார்க்கவே இல்லையே இது வர. இது நீ எப்போ வாங்கின கேட்போம் இல்லைங்களா, நீ இதை எப்போது வாங்கினாய்? வென் டிட் யூ பை இட்? வென் டிட் யூ பை இட்? உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணு. இல்லை, உங்ககிட்ட இருக்கிறத உபயோகப்படுத்துன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணு. யூஸ் வாட் யூ ஹேவ். யூஸ் வாட் யூ ஹேவ். எனக்கு உறுதியாக தெரியலை. உனக்கு தெரியுமா? அங்கே ஏதாச்சும் சொன்னாங்களா, தெரியுமான்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கு உறுதியாக எதுவும் தெரியலை. சொல்லுவீங்களா, எனக்கு உறுதியாக தெரியலை. ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர். ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது கேட்பீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை சொந்தக்காரங்கிட்ட, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறதுன்னு. ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? என்ன நடந்தது? என்னாச்சு அங்கே, என்ன நடந்ததுன்னு கேட்போம் இல்லைங்களா, என்ன நடந்தது? வாட் ஹேப்பண்ட்? வாட் ஹேப்பண்ட்? நீ எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்ட. சொல்லுவீங்களா, நீ எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டாய். யூ டிசப்பாயிண்டட் மீ. யூ டிசப்பாயிண்டட் மீ. என் ஃபோன் தான் அடிக்குதா கேட்பீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அங்கே யார்தாச்சும் ஃபோன் அடிச்சிட்ருக்கோம். யார்து ஃபோன் அடிக்குது, யார்து ஃபோன் அடிக்குதுன்னு எல்லாம் கேட்போம். அப்போ சொல்லுவாங்க, உங்கள் ஃபோன் தான் அடிக்குது. ஓ, என் ஃபோன் தான் அடிக்குதான்னு சொல்லுவேன் இல்லைங்களா, என் ஃபோன் தான் அடிக்குதா? இஸ் இட் மை ஃபோன் ரிங்கிங்? இஸ் இட் மை ஃபோன் ரிங்கிங்? இதுவும் கடந்து போகும். சொல்லுவேன் இல்லைங்களா, லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷால் பாஸ். திஸ் டூ ஷால் பாஸ். அது பயனற்றது, அது தேவையில்லாதது. சொல்லுவீங்களா, அது யூஸ் ஆகாது, அது பயனற்றது. இட் இஸ் யூஸ்லெஸ். இட் இஸ் யூஸ்லெஸ். இப்போது எப்படி இருக்குது? உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா, இப்போது எப்படி இருக்குது? ஹவ் இஸ் நவ்? ஹவ் இஸ் நவ்? இது நல்லா இருக்குதா? இந்த பொருள் நல்லா இருக்கான்னு கேட்போம். இல்லை, இந்த ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்போம் இல்லைங்களா, இது நல்லா இருக்குதா? இது நல்லா இருக்கா? இஸ் இட் நைஸ்? இஸ் இட் நைஸ்? நான் பயப்படவில்லை. நான் பயப்படலை. சொல்லுவீங்களா, நான் பயப்படலை. ஐ எம் நாட் ஸ்கேர்ட். ஐ எம் நாட் ஸ்கேர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 20 சென்டென்ஸ் போதும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம நாலேஜ் வளர்த்துக்க ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோஸை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.